நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அரசு பள்ளி சமையலறை கதவில் மனித கழிவு பூசப்பட்ட சம்பவத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதலே அரசு பள்ளிகளில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அம்பேத்கர் நகரில் அமைந்துள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் அடையாளம் தெரியாத நபர்கள் புகுந்து பள்ளி சுவற்றிலும் பள்ளி சமையலறையின் கதவில் உள்ள பூட்டிலும் மனித கழிவை பூசி அட்டூழியம் செய்துள்ளதையும், சமையலறை பூட்டில் மனித கழிவுகளை வீசி எறிந்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மனித கழிவு கொண்டு நாகரிகமற்ற செயல்கள் அரங்கேறுவது இது முதல் முறையல்ல என குறிப்பிட்டுள்ள டாக்டர் ரவி பச்சமுத்து, இதற்கு முன்பு இதுபோன்று அரங்கேறிய நிகழ்வுகளை பட்டியலிட்டுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது எனவும், இந்த சம்பவத்தில் இன்று வரை குற்றவாளிகள் யாரென கண்டுபிடிக்க முடியாமல் சிபிசிஐடி போலீசார் தடுமாறி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருவந்தவார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு மிதப்பதாக எழுந்த புகாரில் சம்பந்தப்பட்ட குடிநீர் தொட்டியை மாவட்ட நிர்வாகம் அவசரமாக இடித்ததுடன் மலம் கலக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை மறுத்தது எனவும் டாக்டர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் மத்தூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியின் வகுப்பறை பூட்டுகளிலும் சமூக விரோதிகள் சிலர் மனித கழிவை பூசியதும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அரங்கேறியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இதுபோன்ற அவமதிப்பு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், இதனை திமுக அரசு நிர்வாகம் கண்டும் காணாமல் இருப்பதன் நீட்சியாகவே தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அரசு பள்ளியில் மற்றொரு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும் டாக்டர் ரவி பச்சமுத்து குற்றம் சாட்டியுள்ளார். எனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூறியபடி தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் இரவு நேர காவலாளிகளை நியமிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மனித தன்மையற்ற இழிவான செயல்களை செய்தவர்களை கண்டறிந்து காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தியுள்ளார்.